எங்களை பார்த்து கத்துக்கோங்க, இதுதான் இந்தியா. உலக அரங்கில் மோடி பற்ற வைத்த நெருப்பு. உலக அரங்கில் இந்தியாவை 2014க்கு முன்னர் பார்த்தவர்கள் தற்போது மோடி செய்த புதிய அதிரடியை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்கள். இப்போது உலக நாடுகள் மத்தியில் இதுதான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி சிவில் போக்குவரத்து அமைச்சகம் நாட்டில் இருக்கும் பிராந்திய பகுதிகளை இணைக்கும் நோக்கத்தில் நாட்டில் சிறிய நகரங்களிலும் விமானங்களை இயக்கும் வகையிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறைந்த செலவில் விமான போக்குவரத்து சேவையை அனைத்து மக்களும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உதான் 1.0 திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போது அது 5.1 திட்டம் என்று விரிவடைந்துள்ளது. உதான் திட்டத்தின் கீழ் 76 விமான நிலையங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் 1.4 கோடி பயணிகள் பயணித்துள்ளதாக அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தில் தமிழகத்தில் அரக்கோணம், நெய்வேலி, ராமநாதபுரம், சூலூர், உளுந்தூர்பேட்டை, வேலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு விமான நிலையங்கள் திட்டத்தின் உருவாக வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. சில பகுதிகளில் அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது செயல்பாட்டில் இருக்கும் உதான் 5.1 திட்டத்தின் நோக்கங்களாக இருப்பது ஹெலிகாப்டர்களின் பயன்பாட்டை அதிகரித்து நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைப்பது, இணைக்கும் பகுதிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, வியக்கத்தக்க இந்தியாவின் சுற்றுலா வளத்தை மேலும் அதிகரிப்பது உள்ளிட்டவற்றை லட்சியங்களாக வைத்து பயணித்து வருகிறது. இப்போது வெற்றிகரமாக இயங்கி வரும் உதான் திட்டம் குறித்து பிரதமர் மோடி செகண்ட் ஏசியா பசிபிக் மினியேட்டரியல் கான்ஃபரன்ஸ் அண்ட் சிவில் ஏவியேஷன் நிகழ்ச்சியில் பேசியதாவது, ஒரு காலத்தில் விமான சேவை என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமே அமைந்திருந்தது. பெரிய நகரங்களில்தான் விமான நிலையங்கள் அமைந்திருந்தன. ஆனால் விமான நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கி தொலைதூர பகுதிகளை இணைக்கும் இந்தியாவின் பிராந்திய இணைப்பு திட்டமான உதான் திட்டத்தை அரசு செயல்படுத்திய பிறகு சாதாரண மக்களும் விமானத்தில் செல்கின்றனர். இந்தியா செயல்படுத்திய உதான் திட்டத்தை பற்றி மற்ற நாடுகள் படித்து தெரிந்து கொள்ளலாம். தொலைதூர பகுதிகளில் அரசு விமான நிலையங்களை அமைத்து வந்தாலும் உலகளாவிய இணைப்புகளை மேம்படுத்துவதற்காகவும் முக்கியமான நகரங்களிலும் விமான நிலையங்களை அமைத்து வருகிறோம். விமானத்துறையில் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பார்த்த பின்னர் விமான நிறுவனங்கள் 1200க்கும் மேற்பட்ட விமானங்களை ஆர்டர் செய்துள்ளனர் என்று பெருமிதத்துடன் கூறியுள்ளார். முன்பெல்லாம் நமது நாடு உள்கட்டமைப்பு வசதியில் பின்தங்கி இருக்கும் பிற நாடுகளின் மாடல்களை பார்த்து நம் உள்கட்டமைப்பை எழுப்பி வந்தோம். ஆனால் தற்போது அந்த நிலை இல்லை. இந்தியாவில் இருக்கும் பல திட்டங்கள் உலகிற்கு முன்னோடியாக விளங்கி வருகின்றன. அதில் ஒன்றாக இந்த உதான் திட்டம் இருப்பதை பிரதமர் மோடி சரியாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்றும் பேசப்பட்டு வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.